Find the equation of the circle through the points. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் வழியாக ஒரு சர்க்கிள் பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் என்னது 1,0. ஸோ திட் இஸ் 1,0, எக்ஸசைஸ் 1,0. நெக்ஸ்ட் ஒன் இஸ் -1,0. -1 மீன்ஸ் ஓகே -1,0 0,1. ஸோ 0 இங்கே வரும். ஓகே 0,1 இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகுது. என்னது இந்த 3 பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். சரிங்களா, இதை ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டோம். இப்படி பண்ணும்போது இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னங்கிறது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ஈக்குவேஷன் பயன்படுத்தி சொல்கிறாங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டா ஒரு சர்க்கிள் கிடைக்குது. அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார் சர்க்கிள் ஈக்குவேஷன் இஸ் x minus h square plus y minus k whole square is equal to r square. ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது 0,0. ஏன்னா சென்டர் பாயிண்ட் 0,0 தான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ சென்டர் பாயிண்ட் x equal to ஓகேவா x1 plus x2னால -1 is equal to /2 போட்டால் 0 வரும். ஓகேவா, ஸோ அது மாதிரி yக்குன்னா 0 0 வந்துச்சுனால y equal to 0 தான் வரும். சரியா, இது வந்து x2 plus x1. ஓகே 1 plus 1 plus -1 வந்துடும். ஓகே 1 x2 plus x1 வரும். ஓகே, ஆல்ரெடி மைனஸ் இங்கே ஒன்று இருக்கிறனால மைனஸ் ஆயிரும். 1 minus 1 /2 is equal to சென்டர் பாயிண்ட் இஸ் 0,0. ஓகேவா, சப்போஸ் இங்கே மாறி இருந்ததுனா தான் உங்களுக்கு 0 வராது. சப்போஸ் இங்கே 2 இங்கே 1 -1 இருந்தால் அப்போ சென்டர் பாயிண்ட் வந்து வேரி ஆகும், வேறு இடத்துக்கு போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1னால சென்டர் பாயிண்ட் 0,0. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் இஸ் 0,0 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த 0,0 இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா, x minus hக்கு பதிலாக 0 ப்ளஸ் y கேக்கு பதிலாக 0 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது சர்க்கிளோட ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. இந்த சர்க்கிள் வந்து என்னது 3 பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ அதில் ஒரு பாயிண்ட்ஸ்னால் என்னது 1,0 பாயிண்ட் 1,0. ஸோ 1,0 என்ன பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் ஒய் 0 square is equal to r square. So r square is equal to 1. x square plus y square is equal to 1. ஓகேவா, இது வந்து r. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக பாயிண்ட் 1,0 வழியாக பாஸ் ஆனாலும் இதுதான் ஈக்குவேஷன். சப்போஸ் 0,1 வழியாக பாஸ் ஆகணும் என்ன வரும் சொல்லுங்கள். பாயிண்ட் 0,1 பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் போனோன்னா எக்ஸ் 0 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன வரும் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஸோ அப்போ அது வழியும் அதே ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இதே ஈக்குவேஷன் வரும். ஸோ -1,0 வழியாக பாயிண்ட் வழியாக போனாலும் என்ன வரும், அதே ஆர் ஈக்குவல் டு 1 தான் வரும். சரியா, ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகிற பாயிண்ட்ஸ் வழியாக பார்க்க இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா 1,0 சப்ஸ்டிட் பண்ணாலும் 1 வரும், 0,1 சப்ஸ்டிட் பண்ணாலும் 1 வரும், -1,0 சப்ஸ்டிட் பண்ணாலும் 1 வரும். ஸோ அப்போ என்ன ஆகணும், இந்த 3 பாயிண்ட்டு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போனா ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, இது வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.